வணக்கம். இன்றைய செய்திகள். நாம் தமிழர் கட்சி சார்பில் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து தொடர்ச்சியாக மாநாடு நடத்தப்படுகிறது. குறிப்பாக ஆடு மாடு மாநாடு, மலைகள் பாதுகாப்பு மாநாடு, மரங்களை காப்போம் மாநாடு என தொடர்ச்சியாக மாநாடுகள் நடத்தப்பட்டன. அதேபோல் தண்ணீர் மாநாடு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கடல்மா மாநாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியினர் மீனவர் பாசறை நடத்தும் கடல்மா மாநாடு திருநெல்வேலி மாவட்டம் கூத்தன்குழி பகுதியில் நவம்பர் 21 நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் மீனவர் பிரச்சினை, கடல் வளம் பாதுகாப்பு குறித்து பேசப்படும் என்று நாம் தமிழர் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கேந்திரிய வித்யாலயா, நவோதயா பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செயல்படும் கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா பள்ளிகளில் பணியாற்றும் பெரும்பாலான நிரந்தர ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றுள்ளதாலும் ஓய்வு பெற உள்ளதாலும் புதிதாக ஆசிரியர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். எனவே பல்வேறு நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு இன்று முதல் டிசம்பர் 4 வரை இணையதளங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய உளவுத்துறையின் நடவடிக்கையால் தான் மிகப்பெரிய நாசவேலை தடுக்கப்பட்டதாக பாஜக தேசிய குழு உறுப்பினர் ராஜா கூறியுள்ளார். டெல்லியில் கடந்த 10 நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் இறந்தனர். சம்பவம் நிகழ்ந்தவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக அங்கு சென்று சேதங்களை பார்வையிட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பிரதமர் மோடியும் பூட்டானிலிருந்து வந்தவுடன் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆனால் தமிழகத்தில் உள்ள சில கட்சிகள் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் குறித்தும் உளவுத்துறை குறித்தும் அவதூறாக பேசுகின்றன. இந்த பொய் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடாது. உளவுத்துறையின் சரியான நடவடிக்கையால் தான் மிகப்பெரிய நாசவேலை தடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உளவுத்துறையை அரசியல் காரணங்களுக்காக விமர்சிப்பது தேச விரோத செயல் என்றும் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட முன்வரைவு திரும்ப பெறப்பட்டது நிரந்தரமானது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சீமான் தனது எக்ஸ் வலைதள பதிவில் தமிழக அரசு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது, அதனை நிரந்தரமாக நீக்க வேண்டும், இல்லையெனில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கூறியுள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான சட்ட முன்வரைவு முறையாக மறு ஆய்வு செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்டது. தமிழக முதல்வரும் தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை அரசு திரும்ப கொண்டு வராது என்றும் உறுதிபட கூறியுள்ளார். அதை விடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறேன் என்று விளம்பரம் தேடிக்கொள்வதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் கோவி செழியன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி புதிய துறைமுகம் அருகே வணிக வளாகத்தில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் மர்ம நபர் உள்ளே புகுந்து இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். ஆனால் அவை உடைக்க முடியாததால் அங்கிருந்து அவர் தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் திருமல் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். சிசிடிவி கேமராவில் பதிவான இளைஞர் குறித்து போலீசார் தேடி வருகின்றனர். ஆதி திராவிடர் நல பள்ளிகளை உண்டு உறைவிட பள்ளிகளாக மாற்றக் கோரிய வழக்கில் 6 வாரங்களுக்குள் முடிவெடுக்க ஆதி திராவிடர் நலத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு செவிசாய்க்காவிட்டால் காலவரையற்ற போராட்டம் நடத்துவோம் என்று ஜாக் டு ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது, வரும் 18 நடைபெறும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பங்கேற்கின்றனர். எங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் அதன் தாக்கம் வரும் பேரவை தேர்தலில் பிரதிபலிக்கும். அடுத்த கட்டமாக காலவரையற்ற போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும். 2019 நடைபெற்ற போராட்டங்களை விட அடுத்த கட்ட காலவரையற்ற போராட்டங்கள் வீரியமிக்கதாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து தூத்துக்குடி மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.